போ. ஏன் அப்படி பாக்குற? நீ அழகா இருக்க, அதான் உன்ன பாக்குறேன். கண்ண எப்படி இருக்க? அத துவச்சித்தானே சொல்ல முடியும். கைய மரியாதையா போயிடு, இல்ல தொட்ட கைய விட்டுடுவேன். நானும் தொட்டதை விட்டதில்ல. வாடி. எப்படியா இருக்கு? உன்ன சீக்கிரமா வாங்களே. லட்சுமி வேண்டாம், லட்சுமி வேண்டாம், நான் சொல்றது கேளு. என்னமா இந்த ஆளு கைய பிடிச்சிட்டு கலாட்டா பண்ணானே. அப்படியா? டேய், இவனை தென்னை மரத்துல கட்டிக்கடா. சரியா தண்டனை கொடுப்போம். வேண்டானே, போலீஸ்ல ஒப்படைச்சிருவோம். அவங்க கொடுப்பாங்க தண்டனை. யாரையும் பார்க்க விரும்பல. என்னப்பா, பெத்த தாய பார்க்க மாட்டேன்னு இப்படியா பிடிவாதம் பண்றது? ஆமா, தயவு பண்ணி யாரும் என்ன தொந்தரவு செய்ய. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு ஒரே ஒரு பிள்ளைன்னு என்ன தவறு செய்தாலும் தண்டிக்காம விடுறீங்க. வருங்காலத்துல அவன் வாழ்க்கையே பாழாயிடும் எத்தனையோ முறை எடுத்து சொன்னீங்க. அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிங்க? ஐயாவுக்கு என்ன ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. 2 மாசம் தானுங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துருவாருங்க. நான் அதுக்காக அழுகல ராமா. அருளை பார்த்து ஜெயிலுக்கு போயிருந்தேன். அவன் என்ன பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டாப்பா. அதுக்கு தான் அழுகுறேன். அது வேற ஒண்ணும் இருக்காதுங்க. தப்பு பண்ணிட்டு எப்படி அம்மா முகத்துல முடிக்கிறதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் ஐயா அப்படி சொல்லியிருக்கோம். ஆமாமா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. இப்படி ஆடினா பார்க்க பிடிக்கலையா? ஆட்டம் பிடிக்குது. நீ அணிஞ்சிருக்கிறியே ஆட, அந்த ஆபாசம் நான் பிடிக்கல. இது ஆபாசம் இல்ல, அப் டு டேட் ஸ்டைல். அப்படின்னா அப்படின்னா நவநாகரிக நியூ வேவ். அப்படின்னா
காலத்துக்கு தகுந்தா போல நாங்க புதுசா கண்டுபிடிச்ச முன்னோடியான கலை. இதுக்கு பின்னாடி எத்தனை ரசிக பெருமக்கள் பைத்தியம் முடிச்சு அலையறாங்க தெரியுமா? கோயம்புத்தூர்ல இருந்து எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து தந்தி குடிஞ்சுக்கிட்டே இருக்கு. தூத்துக்குடியில இருந்து தூது வந்துகிட்டே இருக்கு. பட்டக்கரையில வெறும் அவங்க பக்கத்து வேலை போகும், இங்க போகாது. நாங்க இருந்தா கும்மி அடிக்கிறோம், குத்தார குழவஞ்சி ஆடுறோம். ஆனாலும் இப்படியா? அண்ணா உங்களை தான் கேட்கிறேன். உடம்பு சரியில்லாத சீதா பாட்டி கஷாயம் போட்டு குடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் சொன்னேன். அதுக்காக இவ்வளவு அசிங்கமான நாடகத்தை பார்க்கலாமா? உடனே புறப்பட்டு வந்திருக்க வேண்டியதானே? நான் அப்பவே சொன்னேன், ஜங்கோட தான் கேட்கல. இல்ல தங்கச்சி இல்ல, நான் போலான்னு சொன்னேன். நாட்டை வந்து அப்படியே ஜப்பு மாதிரி ஒத்திக்கிட்டாரு. ஏன்டா ஆளாளுக்கு கூட சொல்றீங்க? தங்கச்சி கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லிவிடுவான். விஜயா, தெரியாம தப்பு பண்ணிட்டோமா, எங்களை மன்னிச்சிரு. உனக்கு பிடிக்கலன்னா நீ வெளியே போ. இருக்கிறவங்களை போக சொல்றீங்க. அதை கேட்க நீ யாரு? அவளுக்கு நான் அண்ணன். அண்ணனா? கூட பிறந்த அண்ணனா? அடமான ரசம் கிட்டவர என்ன உழைச்சு உன் தங்கச்சி காப்பாற்ற வேண்டிய நீ அவளை ஆட வச்சு வைத்த வளர்க்கிறீங்க. இந்த பொழப்புக்கு குப்பை தொட்டில விடுற எச்சிலே புரிக்கி திங்கலாம். வாய மூடுறி. அத கைய வாங்க உனக்கு என்ன தைரியம்? உன்னை அடிக்க வாங்குற கைய ஒட்டிச்சு போடுறேன். சொல்றது கேளுங்க. என்ன இருந்தாலும் அவங்க நம்ம ஊரை தேடி வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்து வராம திருப்பி அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. விட்டுருங்க. ஏதோ தங்கச்சி சொல்லுதுன்றதுக்காக உன்னை சும்மா விடுறான். இல்ல மண்டைய புலந்திருப்போம். இனிமேலாவது உழைச்சு சம்பாரிச்சு உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நாங்க எப்படி வாழணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணு எங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டியதில்லை. அம்மா அம்மா தம்பி, உங்க முகத்துல முழிக்க வெக்கப்பட்டுதான் அன்னைக்கு நீங்க என்ன பார்க்க வந்தப்போ நான் மறுத்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கமா? என்ன மன்னிச்சு டிரைவர் வண்டியை நிறுத்து. நீங்களா அப்படி சொல்றீங்க? அமிர்தம் அமிர்தம் அலமாரிக்குள்ள அடிக்கடிக்க வைப்பீங்களே? இல்ல, இதெல்லாம் விஷயம். இனிமே இங்க இருக்க கூடாது. கடவுள் பண்ற விளையாட்டை பாத்தீங்களா? செய்யற தப்பதாத்தையும் காலகட்டத்துல தான் புரிய வைக்கிறாரு. உண்மைதான். இப்பதான் எனக்கு புரியும். சரிங்க, உங்க சாப்பாட்டுக்கு கோழிக்கறி, மீன் வறுவல் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். வேண்டாம், அதெல்லாம் நான் விட்டு 2 மாசம் ஆச்சு. இனிமே சைவ சாப்பாடு முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் மாறலமா, என்ன மாற வச்சுட்டேன். யாருப்பா? வேற யாரும் இல்லம்மா, உனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டியே அந்த விஜயா. போடா தம்பி போ, போடா தம்பி
பிறந்தவ தனியா போறோம் போடா தம்பி போ வேகமா போடா தம்பி போ நகையை கழட்டி கொடுங்கறீங்க இல்லையா? மாட்டோம். தயவு செஞ்சு இனிமே ஆண் துணையெல்லாம் வெளியே வராதீங்க. புறப்படுங்க புறப்படுங்க.